வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா மேடிசி ஹேண்ட் புக்கில் இருந்து ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் செகண்ட் சாப்டர் என்னென்னு பார்க்கலாம். இன்வென்ட்ரி ஆர் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். இதிலேருந்து கண்டிப்பாக வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. கேட்டு, ஐஇஎஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபார்முலாஸ் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் வகையாக இருக்கும். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸை மட்டும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்டை மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற எல்லா கான்செப்டுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பேசிக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேட் ஓல்டு கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுலேயே வந்து எல்லா கான்செப்ட்டுமே வந்து அவங்க எல்லா கான்செப்ட்லேருந்துமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு போதும். ஸோ அதுவே எனஃபாக இருக்கும். நம்ம வந்து டிஆர்பியாக இருந்தாலும் சரி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வென்ட்ரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்வென்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருளை வந்து ப்ரொடக்ஷன் அப்போ வந்து சேமித்து வைப்போம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சேமித்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி சேமித்து வைக்கிறதுக்கான சேமித்து வச்சுட்டு வைக்கிறதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னா அதான் வந்து இன்வென்ட்ரி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐட்டம்ஸ் விச் எய்தர் ஸ்டாக்டு ஃபார் த சேல் ஆர் தே ஃபார் தி ப்ராசஸ். விற்கிறதுக்காக ஸ்டாக் பண்ணியிருப்போம். இல்லை அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு 50,000 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அது முன்னாடி வந்து நம்ம அதாவது அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக தானே நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சேமித்து வைக்கிறதுக்கான காஸ்ட் வந்து இன்வென்ட்ரி காஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆர் they are in the form of material. ஸோ மெட்டீரியலாகவும் இருக்கும். which are yet to be utilized. நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். எதுனால வந்து நம்ம இன்வென்ட்ரி வச்சுருக்கோம் அப்படின்னா ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டெபிளைஸாக வச்சுக்கிறதுக்காக, ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டுக்காகவும், ஸோ அதுக்கப்புறம் மீட் டிமாண்ட் டியூரிங் த ரெப்ளெனிஷ்மெண்ட் பீரியடில் வந்து டிமாண்டை வந்து அதாவது நம்மளுக்கு பொருள் தீர்ந்ததுக்கப்புறம் திரும்ப கொண்டு வர நேரத்தில் வந்து நம்மளுக்கு பொருள் வேணுங்கிறதுக்காகவும் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் டு ப்ரிவெண்ட் லாஸ் ஆஃப் ஆர்டர் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்வென்ட்ரி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன காஸ்ட்டஸ் வந்து இன்வென்ட்ரிஸில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் காஸ்ட்டு. ஸோ கேபிட்டல் காஸ்ட்டை வந்து நம்ம வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ண மாட்டோம். இதை வந்து அந்த மணியை வந்து எதுலையாவது ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த ரிட்டர்ன் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ அந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலாக இனிஷியல் அமௌண்ட்டாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வந்து கேபிட்டல் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த இனிஷியல் அமௌண்ட்லேருந்து நம்ம ரிட்டர்ன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கேபிட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் காஸ்ட்டு. ஸோ ஆர்டர் காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங் டு கெட் அன் ஐட்டம் இன் டு தி இன்வென்ட்ரி. ஒரு நம்ம ஆர்டர் போட்டு ப்ராடக்டை வாங்குறதுக்கான காஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆர்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி நம்பர் ஆஃப் ஆர்டர். எத்தனை ஆர்டர் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆர்டர் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி கேரிங் ஆர் ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோல்டிங் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறதுக்கான காஸ்ட் வந்து ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை பொறுத்தலாம் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஹோல்டிங் அண்ட் பீரியட் ஆஃப் ஹோல்டிங். எத்தனை வருஷத்துக்கு வந்து நம்ம ஹோல்டு பண்ணுறோம், அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஹோல்டிங் காஸ்ட் வந்து இருக்கும். This cost occurs due to the holding a given level of inventory and cost increases is directly proportional to the amount of holding and period of holding அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் ஹோல்டிங். ஸோ பர்சன்டேஜ் ஹோல்டிங்கிறது is the sum of holding percentage, handling percentage, locked up capital interest percentage, insurance percentage, பில்ஃபரேஜ். ஸோ இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்டேஜ் காஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து ப்ராடக்டை வந்து கம்பெனியில் வச்சுருக்கோம், அது எல்லா ப்ராடக்ட்டும் தீர்ந்துருது. அப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது மிஷினிங் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் இருக்காது. அப்போ வந்து அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷார்ட்டேஜ் சொல்லுவோம். ஷார்ட்டேஜ் காஸ்ட்டுங்கிறது வந்து எதனால வரும் அப்படின்னா டியூ டு தி ஸ்டாக் அவுட் ஆச்சு, நம்மள்கிட்ட ஸ்டாக்கே இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷார்ட்டேஜ் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா என்ன அப்படின்னா தேர் ஆர் 2 மெயின் காஸ்டஸ் அசோசியேட் வித் த இன்வென்ட்ரி. ஒன்று வந்து ஆர்டர் காஸ்ட்டு, இன்னொன்று வந்து என்னென்னா இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டு. இந்த 2 காஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல வந்து சேமாக இருக்கும். அந்த சேம்ங்கிறது என்ன அப்படின்னா எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து எப்போதுமே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா மினிமமாக இருக்கும். At EOQ,
ஆர்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டர் காஸ்ட்டு ஹோல்டிங் காஸ்ட். ஸோ ஆர்டர் காஸ்ட் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ ஆனுவல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டு, ஆனுவல் ஆர்டர் காஸ்ட். ஸோ அது ரெண்டு மீட் பண்ணுற இடம் என்ன அப்படின்னா இஓக்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கிராஃப் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆர்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹோல்டிங் காஸ்ட். இப்போ நம்ம வந்து ஆர்டர் காஸ்ட்டையும் ஹோல்டிங் காஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இஓக்யூங்கிற வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 types ஆஃப் இன்வென்ட்ரி ரிவ்யூ சிஸ்டம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா கியூ சிஸ்டம், ஆல்சோ கால்ட் அஸ் அ 2-bin சிஸ்டம், இல்லை அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆர்டர் குவான்டிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபிக்ஸ்டு பீரியட் சிஸ்டம். இது வந்து ஃபிக்ஸ்டு ஆர்டர் குவான்டிட்டி சிஸ்டம், இது வந்து ஃபிக்ஸ்டு பீரியட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இஓக்யூ வந்து எப்படிலாம் நம்ம வந்து 3 டைப்ஸ் சொன்னல, அந்த 3 டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் தி எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வென் ஸ்டாக் ரெப்ளினிஷ்மெண்ட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸோ கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து குவான்டிட்டி இருக்கும். ஸோ குவான்டிட்டி வந்து நம்ம வந்து கன்சப்ஷன் ரேட் ஸோ யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எகைன் நம்ம ஆர்டர் போடுறோம். ஆர்டர் போட்டு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஷார்ட்டேஜஸ் வந்து அலௌடு கிடையாது. ஸோ அதே மாதிரி இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூசேஜ் ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ யூசேஜ் ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். லீட் டைம் வந்து 0வாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிமாண்ட் வந்து இஸ் நோன் டிட்டர்மினிஸ்டிக் அண்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆஃப் த மெட்டீரியல் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஹோல்டிங் காஸ்ட் பெர் யூனிட் ஐட்டம் பெர் யூனிட் டைம் இஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிங்கிறது என்ன அப்படின்னா டிமாண்டு, ஓ சஃபிக்ஸ் சிங்கிறது என்னென்னா ஆர்டர் காஸ்ட்டு, ஹெச் சஃபிக்ஸ் சிங்கிறது வந்து ஹோல்டிங் காஸ்ட்டு, பிங்கிறது ப்ரைஸு, கியூங்கிறது ஆர்டர் குவாலிட்டி, ஸோ ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ ஆர்டர் வந்து எவ்வளோ ஆர்டர் நம்ம போட போகிறோங்கிறது கியூ. இஓக்யூங்கிறது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ அதாவது டோட்டல் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கிறது வந்து இஓக்யூன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்னங்கிறது வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பெர் ஆனம், டிசிங்கிறது டோட்டல் காஸ்ட் பெர் ஆனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து எந்த ஒரு இந்த 3 டைப்ஸ்லையுமே வந்து எது மாறாது அப்படின்னா இந்த கேரிங் காஸ்ட் ஃபார்முலா வந்து சிமிலராக தான் இருக்கும். எது மட்டும் மாறும் அப்படின்னா இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஹெச்சி Q/2 இன்ட்டு ஹெச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆனுவல் இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட். ஸோ கேரிங் காஸ்ட் இன்ட்டு Q/2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டர் காஸ்ட்டுங்கிறது D/Q. ஸோ டிங்கிறது டிமாண்டு டிவைடட் பை Q. D/Q ஆர்டர் குவான்டிட்டி இன்ட்டு அதாவது ஆர்டர் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆனுவல் ஆர்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்குது. இதுக்கப்புறம் இதையும் ஆர்டர் காஸ்ட்டையும் இன்வென்ட்ரி காஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இஓக்யூ கிடைக்கும். இந்த இஓக்யூ ஃபார்முலா ரொம்ப முக்கியம். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரியே வந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இஓக்யூங்கிறது என்ன அப்படின்னா √2 இன்ட்டு டி இன்ட்டு ஆர்டர் காஸ்ட் டிவைடட் பை ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களோட டி வேல்யூ டிவைடட் பை இஓக்யூ போட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிமாண்ட் வந்து ஒரு 500 யூனிட்ஸு, உங்களுக்கு வந்து இஓக்யூ வந்து ஒரு 100 கிடைக்கிது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து 5ஆக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமம் டைம் இன்டர்வல் பிட்வீன் 2 ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டே பர் இன் இயர். நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் இன் இயருங்கிறது வந்து ஒரு 365 டேஸ் இருக்குது அப்படின்னா டிவைடட் பை என் எத்தனை ஆர்டர், ஒரு 5 ஆர்டர்ஸ் அப்படின்னா 365 டிவைடட் பை 5 ஆர்டர்ஸ்னு போட்டோம் அப்படின்னா ஆப்டிமம் டைம் இன்டர்வல் பிட்வீன் 2 ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் மினிமம் டோட்டல் இயர்லி இன்வென்ட்ரி காஸ்ட் எப்படியும் எழுதலாம் அப்படின்னா 2 இன்ட்டு √2D ஆர்டர் காஸ்ட் இன்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து மாடல் சென்சிட்டிவிங்கிறது டிசி பை டோட்டல் காஸ்ட் டிவைட் பை டோட்டல் காஸ்ட் அட் இஓக்யூ அப்படின்னு இதை சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு 1/2 Q/Q டேஷ் ப்ளஸ் Q டேஷ் டிவைடட் பை Q அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இஓக்யூவில் உள்ள Q, இது வந்து ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதுதான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாஸ் எழுதிட்டு அது கீழே உள்ள அதோட நோட்டேஷன்ஸ் என்ன எழுதிங்க. டிங்கிறது டிமாண்டு, ஹெச்சிங்கிறது ஹோல்டிங் காஸ்ட்டு, ஓசிங்கிறது ஆர்டர் காஸ்ட் அப்படிங்கிறத தெளிவாக எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஓக்யூ வென் ஸ்டாக் ரெப்ளினிஷ்மெண்ட் இஸ் நான் இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து
ஸ்டாக் பில்டப் இருக்கும், அதாவது ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ரேட்டு, இது வந்து கன்சம்ஷன் ரேட்டு. ஸோ இது வந்து டைம் பீரியட் ஃபார் தி ப்ரொடக்ஷன், அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதை கன்சப்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறதான் வந்து இதில் வரும். ஸோ இதில் வந்து இன்க்ரீஸ் இந்த இன்வென்ட்ரி இஸ் கிராஜுவலாக இருக்கும். அதுக்கப்புறம் செட்டப் காஸ்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் டஸ் நாட் சேஞ்சஸ் வித் தி லாட் சைஸ். ஸோ செட்டப் காஸ்ட் வந்து சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐட்டம்ஸ் இஸ் கன்சியூம்ட் அட் தி கான்ஸ்டன்ட் ரேட் அண்ட் இட் இஸ் நோன் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான கேரிங் காஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கேரிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு Q/2 இன்ட்டு ஹெச்சி, அது வந்து சேமாக தான் இருக்கும், இன்ட்டு 1 - S/P அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா செட்டப் காஸ்ட்டு, பிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு. ஸோ P - S/P அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த Qங்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இன்வென்ட்ரி லெவல். ஸோ Qங்கிறது மேக்ஸிமம் இன்வென்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த in production build-up model average inventory get reduced by factor 1 - S/P, thus reduces the annual inventory cost அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 - S/P மட்டும் இதோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து D/Q இன்ட்டு SC செட்டப் காஸ்ட், அங்கே வந்து D/Q இன்ட்டு ஆர்டர் காஸ்ட் போட்டோம்ல, ஆனுவல் ஆர்டர் காஸ்ட் வரும், ஆனுவல் செட்டப் காஸ்ட் அப்படின்னு இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஆனுவல் ஆர்டர் காஸ்ட் செட்டப் காஸ்ட்டையும் ஆனுவல் ஹோல்டிங் காஸ்ட்டையும் வந்து ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா EOQ கிடைக்கும். Q இஸ் ஈக்குவல் டு √2D இன்ட்டு செட்டப் காஸ்ட் டிவைடட் பை 1 - S/P இன்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட், எல்லா காஸ்ட்டுமே இங்கே வந்துடும். ஸோ எல்லா வேரியலுமே இங்கே போடுவோம். √2 போடுவோம், டிமாண்ட் போடுவோம், செட்டப் காஸ்ட் போடுவோம், ஹோல்டிங் காஸ்ட் போடுவோம், இன்ட்டு 1 - S/P அதையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை படிச்சுக்கோங்க. இன் ப்ரொடக்ஷன் பில்டப் மாடல் ஆப்டிமம் டோட்டல் காஸ்ட் reduced by √1 - S/P thus saves the cost அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மிச்சம் எல்லாமே வந்து சேம் தான். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து ஆனுவல் டிமாண்ட் D/EOQ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து திஸ் மாடல் இஸ் சூட்டபிள் ஃபார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட். மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் வந்து இந்த மெத்தட் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன்ஸ் இஸ் சைமல்டேனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டைமில் என்ன பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், அனதர் டைமில் வந்து அதையே வந்து நம்ம கன்சியூம் பண்ணிப்போம். ஸோ இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் நடக்கும். நெக்ஸ்ட்டு EOQ when shortage are permitted. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கன்சப்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டிமாண்டு ஆர்டர் போட்டு டிமாண்ட் சேமித்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் அதை வந்து கன்சப்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட்டேஜ் ஆகுது, ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்மளுக்கு மெட்டீரியல் தீர்ந்துது, ஸோ ஷார்ட்டேஜ் நடக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி EOQ கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து there is no loss of sales due to shortages. ஸோ வந்து எந்த ஒரு சேல்ஸில் வந்து எந்த ஒரு லாஸஸ் நடக்காது ஷார்ட்டேஜ்னால அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சிங்கிறது ஷார்ட்டேஜ் காஸ்ட்டு, QBங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஷார்ட்டேஜ் பர் ஆர்டரு, பிங்கிறது பேலன்ஸ் யூனிட் ஆஃப்டர் பேக் ஆர்டர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு, T1ங்கிறது டைம் பீரியட் ஃபார் இன்வென்ட்ரிஸ் பாசிட்டிவ், T2ங்கிறது ஷார்ட்டேஜ் எக்ஸிஸ்டாக இருக்கிறப்போ உள்ள டைம் பீரியடு Tங்கிறது கேபிட்டல் Tங்கிறது டோட்டல் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான் ஆர்டர் காஸ்ட்டு செட்டப் காஸ்ட் அந்த ரெண்டுலேயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இங்கே வந்து எதில் மட்டும் மாறும் அப்படின்னா அந்த ஹோல்டிங் காஸ்ட்டில் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. அது வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக EOQங்கிறது என்ன அப்படின்னா 2D ஆர்டர் காஸ்ட் டிவைடட் பை ஹோல்டிங் காஸ்ட் இன்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் ப்ளஸ் ஷார்ட்டேஜ் காஸ்ட் டிவைடட் பை ஹோல்டிங் காஸ்ட், இதை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேர்மை மட்டும் எக்ஸ்ட்ரா சப்ஸ்டியூட் பண்ணோம். அங்கே என்ன பண்ணோம் 1 - S/P சப்ஸ்டியூட் பண்ணோமா, அதுக்கு பதிலாக இங்கே ஹோல்டிங் காஸ்ட் ப்ளஸ் ஷார்ட்டேஜ் காஸ்ட் டிவைடட் பை ஷார்ட்டேஜ் காஸ்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு EOQ கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்டிமம் ரிமைனிங் யூனிட் ஆஃப்டர் பேக் ஆர்டருங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2D ஆர்டர் காஸ்ட் டிவைடட் பை ஹோல்டிங் காஸ்ட் இன்ட்டு ஸ்டோரேஜ் காஸ்ட் டிவைடட் பை ஹோல்டிங் காஸ்ட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் காஸ்ட் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமம் அமௌண்ட் ஆஃப் பேக் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம கேட்டிருக்காங்க, எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி. ஆப்டிமம் அமௌண்ட் பேக் ஆர்டருங்கிறது Q ஸ்டார், அதாவது EOQ இன்ட்டு 1 - SC டிவைடட் பை அதாவது ஸ்டோரேஜ் காஸ்ட் டிவைடட் பை ஹோல்டிங் காஸ்ட் ப்ளஸ் ஸ்டோரேஜ் காஸ்ட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டோட்டல் காஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா எல்லா வேரியபிளும் இங்கே வந்துடும். 2 இன்ட்டு D இன்ட்டு ஹோல்டிங் காஸ்ட் ஷார்ட்டேஜ் காஸ்ட் ஹோல்டிங் காஸ்ட் ஆர்டர் காஸ்ட் இன்ட்டு
ஷார்ட்டேஜ் காஸ்ட் டிவைடட் பை ஹோல்டிங் காஸ்ட் ப்ளஸ் ஷார்ட்டேஜ் காஸ்ட் அப்படின்னு எழுதுகிறோம். டியூ டு ஷார்ட்டேஜ் ஆர்டர் காஸ்ட் டிக்ரீசஸ் அலாங் வித் தி இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டு. ஆர்டர் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், அலாங் வித் தி இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்டை விட ஆர்டர் காஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மாடல் என்ன அப்படின்னா ப்ராபபிலிஸ்டிக் மாடல் வந்து சர்வீஸ் லெவலுங்கிறது வந்து என்னன்னா C2 டிவைடட் பை C1 + C2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ C1க்கும் C2க்கும் என்ன ஃபார்முலா அப்படின்னு மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் அதாவது கேட் எக்ஸாம்ஸில் கேட்கல, நீங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன் தீஸ் பாலிசிஸ் ஆர் சூசன் இன் சச் எ வே தட் தி எக்ஸ்பெக்டட் காஸ்ட் வந்து மினிமைஸ் ரேதர் தென் தி ஆக்சுவல் காஸ்ட்டு. ஸோ எக்ஸ்பெக்டட் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும், ஆக்சுவல் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன இன்வென்ட்ரி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ABC டெக்னிக் இருக்குது, VED டெக்னிக் இருக்குது, HML, SOS இதெல்லாம் வந்து சம் அதர் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் டெக்னிக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ABC இஸ் பேஸ்ட் ஆன் தி பேரட்டோ லா. இது வந்து IESல கேட்ட கொஸ்டின்ஸ், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த இன்வென்ட்ரியில் வந்து நீங்கள் இந்த இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நோட்ஸ் எழுதி வச்சுட்டு ஒரு 4-5 தடவை வந்து இந்த ஃபார்முலாஸ் படிச்சுட்டு கேட்டோட ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஒரு வீடியோஸ் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் பார்க்கலாம். ஸோ அதை தொடர்ந்து கியூயிங் தியரியும் வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.